திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். முருகாசரணம், கந்தாசரணம். இன்று விசுவாச வருடம் ஐப்பசி மாதம் 30ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 நவம்பர் மாதம் 16ஆம் நாள். மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். முதலில் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடப்பதற்கு சில எதிர்ப்புகள், பிரச்சனைகள் தோன்றும். அதையெல்லாம் சமாளிப்பதற்கு கடினமான உழைப்புகள் தேவைப்படும். தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். புதிய வித்தைகளை புகுத்தி வெற்றி காணப்போகிறீர்கள். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். குழந்தைகளின் திறமைகள், திட்டங்களை எல்லாம் வெளிப்பட்டு அவர்கள் செயல்பாடுகள் வெற்றி பெறும்போது உங்களுக்கு பேரும் புகழும் உண்டாகும். அரசு விஷயங்கள், அரசு இடங்களை திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். பெண்கள் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பார்கள். சகோதர நண்பர்கள் இன்று உங்களுக்கு கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்துவார் என்பதால் கவனமாக பழகும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும். தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் வரும். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும். வாழ்க்கை துணையுடைய ஆளுமை அதிகரித்தாலும் அது உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும் என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை. ரிஷபம். எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் உங்கள் விருப்பம் போல் நடைபெறும். உங்கள் விருப்பங்களும் இன்று நடைபெறும். இருந்தாலும் விருப்பங்கள் அடிக்கடி மாறிக்கொண்டே இருப்பதால் உங்களுக்கு சிரமம். விருப்பங்கள் நிறைவேறாத போல தோன்றும். விருப்பங்களை தகுதியுள்ள விருப்பங்களாக நிலைநிறுத்துக. அதில் ஏதாவது ஒன்றை முன்னிலைப்படுத்தி செயல்படுத்துக. நிச்சயம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். தாய் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அரசு விஷயங்கள், அரசிடங்களில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காததால் அலைச்சல்கள் அதிகமாவதால் அதை இன்று ஒத்தி போடவும். சகோதர நண்பர்கள் தெளிவாக திட்டமிட்டு உங்கள் வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் நல்ல லாப வருமானங்கள் அதிகரிக்கும். சிறப்பாக அதை முதலீடு செய்து பிற்காலத்திற்கு அதை சேமித்து வைப்பீர்கள். அக்கம் பக்கத்தினரால் செலவுகள் ஏற்படும். குழந்தைகளுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். குழந்தைகளின் பிரச்சனைகளை அவர்கள் வயதுக்கு ஏற்றாற்போல் கீழே இறங்கி அவர்களுடன் பழகி அதை அனுசரித்து அவர்களை வழிப்படுத்தி நல்வழிப்படுத்துவது உங்கள் கடமையாக இருக்கிறது. வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் கோபதாபத்தை குறைத்து அவர்களுடன் நண்பர்கள் போல் பழகி கொண்டால் உங்களுக்கு இந்த நாள் இனிய நாள். மிதுனம். இன்று உங்கள் பேச்சில் ஒரு அனுபவம் முதிர்ச்சியும் தென்படும். உங்களுடைய செல்வாக்கும் செயல்திறனும் ஒன்றிணைந்து இன்று உங்களுக்கு வெற்றியை தரப்போகிறது. சகோதரனுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அரசு விஷயங்கள், அரசு இடங்களை விருப்பமான பலன்களை எதிர்பார்க்கலாம். பெண்கள் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற்ற உதவி புரிவார்கள். தந்தை போன்ற மூத்தோர்கள் சொல் கேட்டு நடப்பது இன்று உங்கள் விருப்பங்களை நிறைவேற்ற உதவிகரமாக இருக்கும். நண்பர்கள், சகோதரனும் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம், லாபம் அதிகரிக்கும். தொழிலில் உங்களை முன்னிலைப்படுத்தி தன்னிலைப்படுத்திக் கொள்வீர்கள். சித்தப்பாவின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்கள் மனமறிந்து நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும். கடகம். புதிய சிந்தனை தோன்றும். தன்னம்பிக்கை பிறக்கும். நீங்கள் எடுக்கின்ற போட்டி பந்தயங்கள் வெற்றி பெறுவீர்கள். வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். நல்ல தகவல்கள் உங்களை தேடி வரும். குடும்ப உறுப்பினர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குடும்பத்தில் சிறு குழப்பங்கள் ஏற்படும். உறவினர்கள் ஆளுமை அதிகரித்து காணப்படுவதால் அவர்களை உங்கள் விஷயத்தில் தலையிட நினைப்பது அல்லது தலையிட வைப்பது உங்களுக்கு பிரச்சனையை தவிர்க்கவும். பெண் உறவினர்கள் உங்களுக்கு அனுகூலமாக ஆதாயமாக இருப்பார்கள். நண்பர்கள், சகோதரர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற உறுதுணையாக இருப்பார்கள். பயணங்கள் தேவையற்ற பிரச்சனைகளை தரும் என்பதால் அதை தவிர்ப்பது நல்லது. தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அதிகாரிகள் ஆதரவு கை கொடுக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். அனைவரும் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருந்து தொழில் இலக்குகளை அடைய உங்களுக்கு வெற்றிகரமாக உதவி புரிவார்கள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில்
அவர்கள் உங்களுக்கு குடும்பத்தின் மட்டும் இல்லாமல் தொழிலிலும் உறுதுணையாக இருப்பது இந்த நாள் உங்களை இனிய நாளாக சென்று கொள்ள மகிழ்ச்சியாக இருக்கும். சிம்மம். முதலில் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். உங்கள் பேச்சில் ஒரு கனிவும் இனிமையும் இருப்பதால் அனைவரையும் கவர்ந்து எழுப்பீர்கள். அரசு விஷயங்கள் அரசினங்களை முயற்சிகள் எடுத்தாலே வெற்றி பெறும். பெண்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் இருப்பதால் கவனமும் கண்ணியும் தேவை. உறவினர்களுடன் கோபதாபங்களை வேண்டாம். நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும். தொழிலில் வீண் விமர்சனங்கள், பழிகள், எதிர்ப்புகள் இருப்பதால் அதையெல்லாம் சமாளித்து இன்று வெற்றி காண வேண்டிய நாள். அதிகாரிகளின் கெடுபிடிகள் அதிகமாக இருக்கும், அதையும் சமாளிக்க வேண்டி வரும். குழந்தைகளுக்காக சில அலைச்சல்கள், தியாகங்களை செய்ய வேண்டி வரும். கால விரயங்களை சந்திக்க நேரிடும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்களுடைய வித்தியாசமான அணுகுமுறை உங்களுக்கு அனுகூலத்தையும் ஆதாயத்தையும் தருவதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். கன்னி. மாற்றம் ஒன்றே மாறாது என நீங்கள் இன்று நிறைய மாற்றங்களை சிந்திப்பீர்கள். அந்த மாற்றங்கள் எல்லாம் உங்களுடைய லாபத்தையும் வருமானத்தையும் அதிகரிப்பதும் பொருளாதார வளர்ச்சிக்கான சிந்தனையாகவே இருக்கும். தாயினுடைய ஆதரவு உண்டு, தாய் வழி உறவினர்கள் ஆதரவு உண்டு. உறவினர்கள் அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும். அரசு விஷயங்கள் அரசினங்களில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். பெண்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். சகோதர நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும். தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும். திட்டமிட்ட காரியங்கள் தொழிலில் வெற்றி பெற்று தொழிலில் முன்னேறி ஒரு தனித்துவத்தை அடையாளப்படுத்துவீர்கள். வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதை இன்று தொட வேண்டாம், அது உங்களுக்கு பிரச்சனையை தரும். ஒத்தி போடுங்கள். குழந்தைகளின் வளர்ச்சி நன்றாக இருக்கிறது. அவருடைய செல்வாக்கு உங்களுக்கு பேரும் புகழை பெற்றுத்தரும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களுக்கு அனுகூலமாகவே இருக்கிறார்கள். உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றவும் உங்களுக்கு குடும்பத்திலும் தொழிலிலும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். ஆகவே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். துலாம். தேவையற்ற சிந்தனைகள் செயல்பாடுகளை தவிர்ப்பது நல்லது. தொழிலில் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். பொருட்கள் வாங்க நன்றாக இருக்கிறது. பணப்புழக்கம் நன்றாக இருக்கிறது. சகோதர நண்பர்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். வீட்டில் கோபதாபத்தை குறைத்து கொண்டால் வீடு ஒரு பல்கலைக்கழகமாக மாறும். சகோதரருடைய செல்வாக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். விரும்பிய பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் எதிர்ப்புகள், பிரச்சனைகளை எல்லாம் சமாளித்து புதிய வித்தைகளை பயன்படுத்தி வெற்றி காண்பீர்கள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குழந்தைகளின் செல்வாக்கு உங்களுக்கு பெரும் புகழை பெற்றுத்தரும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பதால் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியும் இந்த நாள் இனிய நாளாகவும் இருக்கும் என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை. விருச்சிகம். தொழிலில் சில மாற்றங்களை செய்வீர்கள். அதற்காக சில எதிர்ப்புகள் தோன்றலாம். இருந்தாலும் பணபலத்தாலும் உங்கள் செல்வாக்காலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காணப் போகிறீர்கள். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும். தொழில் இலக்குகளை வரலாற்று சாதனைகளாக மாற்றி வெற்றி காணப் போகிறீர்கள். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்கள் உங்களுக்கு செலவுகளை அதிகரித்து கொடுத்தாலும் அவர்களை அனுசரித்து நடந்தாலும் உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்கும் என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை. தனுசு. தொழிலில் சில பிரச்சனைகளை வரும். அதையெல்லாம் பலபலத்தால் சமாளிக்கப் போகிறீர்கள். குறுகிய தூர பயணங்கள் வெற்றி பெறும். தொழிலில் உங்கள் திறமைகள் திட்டங்கள் வெற்றி பெறும். குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குழந்தைகள் விஷயத்தில் சில மாறுபாடுகள் தென்படுவதால் கவனம், கண்காணிப்பு, வழிகாட்டுதல் இதை போன்றவை எல்லாம் தேவைப்படும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். அரசு விஷயங்களில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். பெண்கள் உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். நண்பர்கள் சகோதரருக்காக சில அலைச்சல்கள் ஏற்படும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்கள் மனமறிந்து நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியாகவே இருக்கும். மகரம். நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்களால் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். திட்டமிட்டு செயல்படுவதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். பணவரவு நன்றாக இருக்கும். வருமான லாபங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு வேண்டாம். தொழிலில் நீங்கள் ஏற்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு வேண்டாம். தொழிலில் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். மாற்றங்களை இன்று தவிர்ப்பது நல்லது. அரசு விஷயங்கள் அரசினங்களை எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். செல்வாக்குடன் இருக்கக்கூடிய சகோதர நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையின் விஷயத்தில்
நீங்கள் சிறிது கவனமாக இருப்பது நல்லது. சிறிது பிணங்கினாலும் தற்காலிக பிரிவுக்கு வழிவகுக்கும் என்பதால் அவர்கள் என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் அனுசரித்து போனால் உங்கள் நாள் இனிய நாளாக இருக்கும். மீனம், உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். அதற்கு உங்களுடைய திட்டங்களை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பீர்கள். இருந்தாலும் நீங்கள் விருப்பம் நிறைவேறுவது மட்டும் இல்லாமல் அதனால் உங்களுக்கு லாப வருமானங்கள் அதிகரிக்கப் போகிறது. ஆகவே இன்று உங்களுக்கு டபுள் தமாக்கா என்று சொல்லலாம். குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படலாம். அரசினங்கள் பிரச்சனையை தரும் என்பதால் இன்று ஒத்தி போடவும். நண்பர்கள் சகோதரர் செல்வாக்கு உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. நண்பர்கள் சகோதரர் செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலத்தையும் ஆதாயத்தையும் தரும். வாழ்க்கை துணை உங்கள் மனமறிந்து நடப்பதால் இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். என்று உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை உங்கள் மனமறிந்து நடப்பதால் உங்களுக்கு இந்த நாள் அமோகமான மகிழ்ச்சியான நாளாக இருக்கப் போகிறது. டபுள் தமாக்காவாக இருக்கும். இந்த நாள் மட்டுமில்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக இருக்க என் அப்பன் சந்திரன் முருகன் உங்களுக்கு அருள் புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களும் உங்களை தந்து காத்தல்வாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உழைப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டுங்க. அப்போ தான் எங்கள் சேனலின் வீடியோக்கள் உங்கள் அலைபேசியின் முகப்பு திரையில் உங்களுக்கு தேடாமலே பட்டியலிட்டோ அல்லது காணொலியாக வந்து சேரும் என்பதை நினைவில் கொள்ளுக. முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.